2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு அவரோடு இணைந்து செயற்பட்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறினார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையிலேயே வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், நான் ராணுவ தளபதியாக இருக்கும்போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 12,000 பேர் துப்பாக்கிகளை வைத்து சைனட் குப்பிகளை வீசிவிட்டு சரணடைந்தனர். நாங்கள் அவர்களை எங்களின் மருந்து ஆடைகளை வழங்கி பாதுகாத்தோம். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக 2 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கள் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமை நான் அறிவேன். அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜெகத் ஜெயசூரியபால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தனர். அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷதான் ஜெகத் ஜெயசூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என்று கூறினேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார். இவை அனைத்திற்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சிலர் சண்டியர்களாக செயற்பட்டனர். அவர்கள்தான் புனர்வாழ்வு மற்றும் ஏனைய செயற்பாடுகளில் முன்னணி வகித்தனர். அவர்களே பல முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் என்றும் குறிப்பிட்டார்.